கோவில் போயிட்டு வந்த காரணத்தால பாடி வந்து 10 பேர்கிட்ட அடி வாங்கின கண்டிஷன்ல கிடந்துச்சு. அதனால இன்னைக்கு எங்களுக்கு பொழுதே 10 மணிக்கு தான் விடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேத்து கோவில்ல செஞ்ச வெண்பொங்கலை வச்சே எப்படியோ நிறைவேற்றியாச்சு. மத்தியானம் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணதே 12 மணிக்கு தான். சிம்பிளா காரக்குழம்பையும் அப்பளத்தையும் பொரிச்சு இன்னைக்கு லஞ்சை வந்து நிறைவேற்றியாச்சு. எங்க வீட்டுல துணி வந்து அப்படியே மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. அதனால துணி மடிக்கலாம் சாப்பிட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில எப்பயும் போல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இல்ல கொரட்டை விட்டு தூங்கி எழுந்து பார்த்தா மணி 5. அடடா கோவில் கிளம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அறக்க பறக்க கிளம்பி கோவிலுக்கு ஒரு வழியா போய் சேர்ந்தார். இன்னைக்கு வெத்தலை மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை மாலை வாங்கிட்டு நடந்து வர வழியில பாத்தீங்கன்னா இந்த பேக்கரி கடை என் கண்ணு அப்படியே கவர்ந்து இழுத்துருச்சு. அதனால அங்க போய் 2 பண்ணை வாங்கிட்டு ஒரு வழியா கோவில் போய் ரீச் ஆயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் நல்ல காத்து, அதுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நல்ல வேலை நாங்க தப்பிச்சுக்கிட்டோம். மழை வருது சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயர் பண்ண டார்ச்சர்ல என்னால வேக வேகமா கூட கட்ட முடியல. அவசரத்துல கை விட்டா அண்டாக்குள்ள கூட நுழையாதுன்னு இந்த பழமொழியை நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வழியா சுவாமிக்கு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தோசையை நல்லா அமுக்கிட்டேன். இன்னைக்கு இப்படிதான்